அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் யூஜே வ்ளாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சம்மன் ட்ரிங்க் வந்து பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள், முதல்ல பால் 2 கப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரூஹ் அஃப்ஸா, நீங்கள் ரோஸ் சிரப் கூட எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸ் வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். தர்பூசணி பழத்தையும் வந்து பாதியாக கட் பண்ணி நீங்கள் இன்னும் சின்ன சின்னதாக கூட நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்பு, இது எல்லாமே வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். பால் 2 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரூஹ் அஃப்ஸா வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ரோஸ் சிரப் கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரூஹ் அஃப்ஸாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 ஸ்பூன் போல் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி பழத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். அதுலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா ரூஹ் அஃப்ஸாலே வந்து சுகர் இருக்கும், ஸோ அதனால் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் வந்து போட்டுடலாம். ஐஸ் க்யூப்பும் போட்டுட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து ஒரு அரை மணி நேரம் போல் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி இதுவே அந்த ஐஸ் க்யூப் போட்டதுலேயே வந்து நல்லா கூலிங்காக தான் இருக்கும். இப்போவே வேணாலும் குடிக்கலாம், இல்லை நமக்கு நல்லா சில்லுன்னு வேணும் அப்படின்னும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு இன்னும் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு